ஓம் சாந்தி 2/9/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல. அவர் நம்முடைய தந்தை என்பதில் உங்களுக்கு எவ்வளவு நிச்சயம் உள்ளதோ அதுபோல் மற்றவர்களுக்கும் புரிய வைத்து நிச்சயம் செய்வீங்கள். பிறகு அவர்களிடம் அபிப்பிராயம் எழுதி வாங்குங்கள். பாபா சர்வ வியாபி கிடையாது. அவர் தான் நம்முடைய தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கார். அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம், காரியம் அனைத்தும் அறிந்த குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ சிவபாபா மேலே, அதுபோல் நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வச்சு அவர் மேலே நம்பிக்கை ஏற்படுத்துங்க. அவர் சர்வ வியாபி கிடையாது. அவர் தான் நம்ம அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அப்படின்றத அவங்க வாயால் சொல்லணும். அவங்க உள்ளபூர்வமாக ஏற்றுக்கிட்டு அவங்களும் தன்னுடைய அபிப்பிராயத்தை எழுதணும். ஈஸ்வரன் சர்வ வியாபி இல்லை அப்படின்னு அவங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் எழுதி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. கேள்வி: பாபா தம்முடைய குழந்தைகளுடன் சந்திக்கிறார் என்றால் அவர்களிடம் எந்த ஒரு கேள்வி கேட்கிறார்? அதை வேறு யாருமே கேட்க முடியாது. பதில்: குழந்தைகளை சந்திக்கும்போது பாபா கேட்கின்றார், குழந்தாய், இதற்கு முன்பு நீ எப்போதாவது என்னை சந்தித்திருக்கிறாயா? எந்த குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உடனே பதில் சொல்வார்கள், ஆம் பாபா, நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சந்தித்திருக்கிறேன். யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் குழம்பி போவார்கள். இது போன்ற கேள்வி கேட்பதற்கான புத்தி வேறு யாருக்கும் வரவே வராது. பாபா தான் உங்களுக்கு முழு கல்பத்தின் ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார். இங்கே நீங்கள் பாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். வீட்டிலிருந்து இந்த சிந்தனையோடு தான் வெளியில் வருகிறீர்கள். அதாவது நாம் சிவபாபா கிட்ட போகிறோம். அவர் பிரம்மா ரதத்தில் நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாரு. நாம் சொர்க்கத்தில் இருந்தோம். பிறகு நாம் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோம். வேறு எந்த ஒரு சத்சங்கத்திலும் யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நம்ம யார், நம்முடைய தந்தை யார், இந்த கால சக்கரத்தில் என்னுடைய பாகம் என்ன, எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. வேறு எந்த சத்சங்கத்தில் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றார். நீங்கள் அறிவீர்கள், நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம். அவர் இந்த ரதத்தில் படிப்பு சொல்லித்தரார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாரு, நான் சர்வ வியாபி கிடையாது, எங்கும் நிறைந்ததாக இருப்பது. அதாவது சர்வ வியாபின்னா அது 5 விகாரங்களை வேணால் சொல்லலாம். நான் சர்வ வியாபி கிடையாது. உங்களுக்குள்ளும் கூட 5 விகாரங்கள் உள்ளன. அதனால் நீங்கள் மிகவும் துக்கம் நிறைந்தவர்களாக ஆயிட்டீங்க. இப்போது ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல என்ற அபிப்பிராயத்தை நீங்கள் மற்றவர்களிடம் அவசியம் எழுதி வாங்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கோ உறுதியான நிச்சயம் ஏற்பட்டுடுச்சு. ஈஸ்வரன் சர்வ வியாபி கிடையாது என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. அதுபோல் நீங்கள் மற்றவர்கள்ட்டையும் அந்த அபிப்பிராயத்தை எழுதி வாங்குங்க. ஏன்னா சிவபாபா யார்? அதிமேலான சுப்ரீம் ஃபாதர், அதிமேலான தந்தை, மிக மேலான ஆசிரியர், குருவாக இருக்கின்றார். அவர் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர். அவர் தான் சாந்தி அளிக்கக்கூடியவர். அதனால் அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ, ஏற்றுக்கிட்டீங்களோ, அதுபோல் மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. வேறு எந்த ஒரு இடத்திலும் சத்சங்கம் போன்றவற்றில் இது போல் சிந்தனைகள்லாம் வராது, சிந்திக்கிறதும் கிடையாது. இங்கே போனால் என்ன கிடைக்கப் போகிறது? வெறுமனே காதுகளின் ரசனைக்கான ராமாயணம், கீதா முதலியவை தான் அங்கே போனால் கேட்குறாங்க வேறு சத்சங்கத்தில். ஆனால் இங்கே இந்த சத்சங்கத்தில் எவ்வளோ ஆழமான விஷயங்கள் எல்லாமே சொல்லித்தரப்படுது அப்படின்றார். அந்த சத்சங்கத்தில் சொல்லித்தரக்கூடிய விஷயம் எதுவும் புத்தியில் அந்த அளவுக்கு பதியாது. முன்பு நாம் பரமாத்மா சர்வ வியாபின்னு நாமளும் கூட சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இப்போ பாபா புரிய வைக்கிறாரு, இது பொய்யான விஷயம். அதோடு மட்டும் இல்லை, இது தந்தையை நிந்தனை செய்வதற்கான விஷயம். சர்வ வியாபி அப்படின்றது பாபாவே நிந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்றார். ஆக நீங்கள் அபிப்பிராயத்தை எழுதி வாங்கணும். கீதையின் பகவான் யார்? இறைவன் சர்வ வியாபி அல்ல. இது போன்ற விஷயங்களுடைய அபிப்பிராயம் மற்றவர்கள்டேருந்து நீங்கள் எழுதி வாங்கணும். கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது, சிவபரமாத்மா தான் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிட்டு எழுத்துப்பூர்வமாக அவங்க எழுதணும்.
உள்ளபூர்வமாக ஏற்றுக்கணுங்க. அது போல் நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்றார். தற்போது நீங்கள் யார் மூலமாக திறப்பு விழா முதலியன செய்விக்கிறீர்களோ அவர்கள் பிரம்மா குமாரிகள் நன்றாக காரியம் செய்கின்றார்கள், நன்றாக புரிய வைக்கிறார்கள், அப்படி தான் அவங்களுடைய ஒப்பீனியன் எழுதிட்டு போகிறாங்க. அவங்களுடைய அபிப்பிராயத்தை உங்களை பற்றி தான், உங்களுடைய தாக்கம் தான் அவங்களுக்கு போயிருக்கு. இன்னும் சிவபாபாவை பற்றி அவங்க ஆழமாக புரிஞ்சிக்கல. எதை புரிஞ்சுக்கணுமோ, ஈஸ்வரன் சர்வ வியாபி கிடையாது, கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாதுன்ற எந்த முக்கியமான விஷயம் ஆத்மாக்களுக்கு போய் சேரணுமோ அது இன்னும் போய் சேரல. ஆனால் வரக்கூடியவர்கள் என்ன அபிப்பிராயம் கொடுத்துட்டு போகிறாங்கன்னா, பிரம்மா குமாரிகள் நன்றாக சேவை செய்கிறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க, நல்ல வகுப்பு எடுக்கிறாங்க, இங்கே அமைதி நல்ல அனுபவம் ஆகுது. இப்படி இந்த இயக்கத்தை பற்றியும் உங்களை பற்றிய ஒரு தெளிவு தான் அவங்களுக்கு போயிருக்கே தவிர, இன்னும் இறைவனை பற்றிய முழு ஞானம், அந்த சாரம் அவங்களுக்குள்ளே இன்னும் போய் சேரலை. முழு உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை நாம் நிரூபிக்கணுமோ அது இன்னும் அவங்களுக்கு போய் சேரலை அப்படின்னு பாபா சொல்கிறார். மக்கள் மனதில் நல்ல தாக்கம் ஏற்பட்டிருக்கு. என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு? பிரம்மா குமாரிகள் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ எந்த தாக்கம் ஏற்படணும்? ஈஸ்வரன் சர்வ வியாபி கிடையாது, கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது. இந்த விஷயம் அவங்க மனசில் ஆழமாக பதியணுன்றார். இதுதான் நீங்கள் மெயினாக மற்றவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கை ஏற்படுத்தணும். இந்த அபிப்பிராயத்தை நீங்கள் எழுதி வாங்குங்க அப்படின்றார். தந்தை தான் ஆசிரியர் சத்குருவாக இருக்கார். இதுவும் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அபிப்பிராயத்தை எழுதி வாங்கணும். இந்த ஞானத்தை கேட்பதால் கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மனிதரோ அல்லது தேவதையோ பகவான் என்று சொல்லப்பட முடியாது. பகவான் என்றால் ஒரே ஒருவர் தான், அவர் தான் நம்முடைய தந்தை. அந்த தந்தையிடமிருந்து தான் நமக்கு தூய்மை, சுகம், சாந்தியினுடைய ஆஸ்தி கிடைக்கிது. இந்த மாதிரி அபிப்பிராயம் எழுதி வாங்குங்க. அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தான் நம்முடைய தந்தை. அவர்கிட்ட தான் ஆத்மாவுக்கு தேவையான சுகம், சாந்தியினுடைய ஆஸ்தி என்பது கிடைக்கும். அதுதான் நம்ம அவர்கிட்ட தான் கிடைக்கும்ன்றதை அவங்களே ஏற்றுக்கிட்டு எழுதி கொடுக்கணும். அந்த மாதிரி அபிப்பிராயத்தை எழுதி வாங்குங்க. இப்போது நீங்கள் என்ன அபிப்பிராயம் எழுதி வாங்குகிறீர்களோ அது எந்த ஒரு வேலைக்கும் ஆகாது. என்ன அபிப்பிராயம் அவங்க எழுதிட்டு போகிறாங்க? பிரம்மா குமாரிகளை பற்றி அவங்க எழுதிட்டு போகிறாங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதனால் எந்த காரியமும் ஆகாது. அவங்க தந்தையை புரிஞ்சுக்கணும். தந்தை யார், எப்படிப்பட்டவர், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் முழு உலகத்துக்குமே தந்தை இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அவர் உலக நன்மை செய்கிறதுக்காக வந்திருக்காரு, உலக மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்கு அவங்க வருவாங்க. தந்தையை பற்றிய முழு ஞானம் அவங்க ஏற்றுக்கணும். அப்போ தந்தையை பற்றிய புரிதல் இல்லை, உங்களை பற்றி தான் அவங்க அபிப்பிராயம் எழுதுகிறாங்கன்னா பாபா சொல்கிறாரு அது எந்த காரியத்துக்கும் உதவாது. இங்கே நன்றாக கற்றுத்தருகிறார்கள், அப்படி மட்டும்தான் எழுதிட்டு போகிறாங்க. மற்றபடி முக்கியமாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமோ அது இன்னும் அவங்க எழுதலையே. எந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும்? பகவான் வந்துட்டாரு, கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல, இறைவன் சர்வ வியாபி அல்ல, இந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும், அது இன்னும் வரலையே அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த ஒரு அபிப்பிராயத்தை நீங்கள் அவங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்படுத்தி அதை எழுதி வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றி அப்படின்றார். தந்தை பக்தி மார்க்கத்திலிருந்து விடுவித்து ஞானத்தை தருகிறார். இந்த அபிப்பிராயமும் அவசியம். அதே போல் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுன்னா பதீத்த பாவனர், அது யாருங்கிறதையும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி அபிப்பிராயத்தை எழுதி வாங்கணும். பதீத்த பாவனி தண்ணீரின் கங்கை கிடையாது, ஒரே ஒரு தந்தை தான். எப்போ நீங்கள் அபிப்பிராயம் எழுதி வாங்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வெற்றி என்பது நிரந்தரமாக ஏற்படும் அப்படின்றார். இப்போது நீங்கள் உங்களுடைய உடல், மனம், செல்வத்தின் மூலம் செலவு செய்து தங்களுடைய ராஜ்யத்தை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள், யார் செய்யலையோ அவர்கள் எதையும் அடையவும் மாட்டாங்க. கல்பமாக நீங்கள் தான் செய்கிறீங்க, நீங்கள் தான் நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாபாவை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்றார். இப்போ நீங்கள் தான் தந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, கும்பமேளாவுக்கு கூட எவ்வளோ மனிதர்கள் கோடி கணக்கில் போகிறாங்க. எங்கெல்லாம் தண்ணீரை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் அவங்களாம் நினச்சிட்ருக்காங்க அந்த தண்ணீரினால் தான் நம்ம தூய்மையாகும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பாபா சொல்கிறாரு, இப்போது தண்ணீரோ எங்கெல்லாம் நதிகளில் கூட தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த தண்ணீரின் மூலமாக யாருமே தூய்மையாக முடியாது. தண்ணீரில் குளிப்பதால் நாம் தூய்மையாகி தேவதை ஆகிடுவோமா என்ன?
அதனால் பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, பதீத பாவனி தண்ணீர் கிடையாது, சிவபரமாத்மா தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. அப்போ இந்த தவறான விஷயத்தை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். மொத்தம் 3 விஷயங்களை பற்றிய அபிப்பிராயத்தை நீங்கள் எழுதி வாங்குங்க. முதல் விஷயம், ஈஸ்வரன் சர்வவியாபி கிடையாது. 2வது விஷயம், கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது. 3வது, பதீத பாவனை கங்கை, அதாவது தண்ணீர் கிடையாது, பரமாத்மா தான். இந்த 3 விஷயத்தினுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் எழுதி வாங்குங்க அப்படின்றார் பாபா. அடுத்து சொல்கிறாங்க, இப்போது இந்த பிரம்மா குமாரிகள் மாயாஜாலம் செய்கிறவங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்களாம். பிரம்மா குமாரிகள்கிட்ட போயிட்டோன்னா அவங்க திரும்பி நம்மளை விட மாட்டாங்க. அதுபோல் ஆண் பெண்ணை சகோதரன் சகோதரியாக ஆக்கிடுறாங்க அப்படின்னு உங்களை பற்றின அபிப்பிராயம் அங்கே போயிட்டுருக்குன்றார். இப்போது உங்களுடைய கண்காட்சி முதலியவற்றை பார்த்ததும் எந்த விஷயங்கள் அவர்களின் புத்தியில் பதிகிறதோ அதெல்லாம் தூரத்தில் சென்று வருகிறது. மற்றபடி பாபா என்ன அபிப்பிராயம் விரும்புகிறாரோ அதை யாருமே எழுதுறது கிடையாது. பாபாவுக்கு அந்த அபிப்பிராயம்தான் வேணும். கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்று அவங்க வரவங்க எழுதிட்டு போகணும். கீதையின் பகவான் கிருஷ்ண பகவான் வாக்கு என்று முழு உலகமும் நம்பிட்டுருக்கு. ஆனால் பாபா சொல்கிறாரு, கிருஷ்ணர் முழுமையாக 84 பிறவி எடுக்கக்கூடிய தேகாதாரி, புனர்ஜென்மத்தில் வரக்கூடியவர். ஆனால் சிவபாபா புனர்ஜென்மத்தில் வராதவர். அதனால் நீங்கள் தான் இந்த ஒரு விளக்கத்தை சொல்லி அவர்களுடைய அபிப்பிராயத்தை எழுதி வாங்கணும். கிருஷ்ணர் என்பவர் தேகாதாரி, புனர்ஜென்மத்தில் வரக்கூடியவர். பகவான் என்றால் புனர்ஜென்மத்தில் வராதவர், அவர் சிவபகவான் அப்படின்றத நீங்கள் எழுதி வாங்கணும் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, விநாசம் மற்றும் ஸ்தாபனை அருகில் வரும்போது உங்களுக்கு இந்த அபிப்பிராயத்தையும் அவங்களாம் எழுதுவாங்க. அவங்க அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க. இப்போது உங்களிடம் வர தொடங்கி இருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு ஒரு தந்தையின் குழந்தைகள், நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஞானம் கிடைச்சிருக்கு. இதை யாருக்கும் புரிய வைப்பதோ ரொம்ப ரொம்ப சுலபம். இதை எந்த தர்மத்து ஆத்மாக்களுக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒரு சுப்ரீம் ஃபாதர், அவர் தான். அவரிடமிருந்து தான் நிச்சயமாக மிக மேலான எல்லையற்ற ஆஸ்தி குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றார். நாம் நம்முடைய உடல் மனம் செல்வத்தின் மூலமாக குப்த ரீதியில் இந்த சுகம் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோம். பாபாவும் கூட குப்தமாக இருக்கிறாரு, ஞானமும் கூட குப்தமாக இருக்குது, குழந்தைகளுடைய புருஷார்த்தமும் கூட குப்தமாக இருக்குது. அதனால் பாபாவுக்கு பாடல்கள் கவிதைகள் முதலியவற்றையெல்லாம் நீங்கள் எழுதணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுங்கள். அந்த கவிதை பாடுறது, பாடல் இதெல்லாமே தேவையில்லை, இதெல்லாம் பக்தி மார்க்கம் அப்படின்றார். இங்கே பேசாமல் புரிதல், முதல்ல ஞானத்தின் புரிதல் வந்துருச்சுன்னா பிறகு அமைதியாயிடணும். அமைதியாக இருங்க. போகும்போதும் வரும்போதும் பாபாவை நினைவு செய்யுங்க. சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் உங்கள் புத்தியில் இருக்கணும். இந்த சக்கரத்தை சுற்றுங்க, இது போதும். மற்றபடி நீங்கள் கவிதை எழுதணுன்ற அவசியம்லாம் இல்லை அப்படின்றார். இப்போ நம்ம இந்த கடைசி பிறவியில் இருக்கிறோம். பழைய உலகத்தில் இருக்கோம், கடைசி பிறவியில் இருக்கிறோம். நம்ம புது உலகத்துக்கு புது பிறவி எடுக்க போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த நிலையெல்லாம் நாம் அடையணுன்னா ஆத்மா நிச்சயமாக தூய்மையாகணும். தூய்மையாகணும்னா தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்றார். பாபா சொல்கிறார், நீங்கள் ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்காக பாபாவிடம் யோகம் வைக்கிறீர்கள். பாபா தானே சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் என்ன நினைவு செய்யணுன்னா தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துட்டு தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்றார். அப்படி நினைவு செஞ்சால் தான் ஆத்மா தூய்மையாகும் மற்றும் புது உலகத்திற்கும் உங்களால் செல்ல முடியும் அப்படின்றார். இன்னும் போனால் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்ககிட்ட அநேக பேர் வருவாங்க, ஞானம் கேட்பாங்க. நிச்சயமாக உலக மாற்றம் என்பது ஏற்பட தான் போகுது. இந்த சக்கரத்தின் ரகசியமும் எல்லாருக்கும் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றார். இப்பொழுது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த பழைய உலகத்தை இப்போ நீங்கள் மறக்கணும் அப்படின்றார். பாபா புது உலகமாகிய சொர்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கார். பாபா சொல்கிறாங்க, நீங்கள்லாம் புது உலகம் போக போகிறீங்க இல்லையா, அதனால் இந்த பழைய உலகத்தின் மேலே உங்களுக்கு வைராக்கியம் வரணும். இந்த பழைய உலகத்தை பார்த்தும் பார்க்காம இருங்க. இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு மோகம் இருக்கவே கூடாது, அதிலிருந்து விடுபடணும் அப்படின்றார். அடுத்து இந்த காமம் மகா சத்ரு, அதான் உங்களுடைய எதிரி, அதை நீங்கள் ஜெயிக்கணும். அதை ஜெயிச்சாதான் உலகத்தை வென்றவர்களாக ஆகுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார்.
அடுத்து சொல்கிறாங்க, இப்போது நான் வந்திருக்கிறேன் அநேக தர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக இப்போ வந்திருக்கிறேன். உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் தந்துட்டு நான் வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவேன். பிறகு அரை கல்பத்திற்கு எனது தேவையே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் ஒருபோதும் என்னை நினைவு செய்ய மாட்டீர்கள். ஆக பாபா புரிய வைக்கிறாரு, உங்கள் அனைவரிடமும் இப்போ தலைகீழான அதிர்வலைகள் உள்ளன. எனவே அவை எல்லாமே வெளியேறி இப்போ சரியாயிட்டிருக்கு. மற்றபடி முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு தந்தை மேலே நம்பிக்கையுடையராகிறீங்களோ அதுபோல் ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல என்ற ஒரு விஷயத்தை மற்றவர்கள் மூலமாக நீங்கள் எழுதி அபிப்பிராயம் வாங்குங்க. இந்த 3 விஷயத்தினுடைய தெளிவை உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல, கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல, பதீத பாவனி கங்கை கிடையாது, தண்ணீர் கிடையாது. இந்த 3 விஷயத்தின் தெளிவு உலகத்துக்கு போய் சேரணும் அப்படின்றார். அடுத்து நீங்கள் தந்தையை நினைவு செய்யணும், ஆத்மா பயிற்சி செய்யணும். தேகத்தின் உறவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும். அதே போல் ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாது. ஆத்மாவில் தான் சம்ஸ்காரம் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாமே விளைவுகள் ஆத்மாவில் தான் பதிவாகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: எப்படி பாபா மற்றும் ஞானம் குப்தமாக உள்ளதோ அதுபோல் புருஷார்த்தமும் கூட குப்தமாக செய்ய வேண்டும். பாடல் கவிதைகளுக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. அமைதியாக நடக்கும்போதும் சுற்றும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்றார். 2வது பாயிண்ட்: பழைய உலகம் மாறிக்கொண்டுள்ளது, அதனால் இதிலிருந்து மோகத்தை நீக்கிவிட வேண்டும். இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காம இருக்கணும், புத்தியை புது உலகத்தின் பக்கம் செலுத்தணும் அப்படின்றார். வரதானம்: பிராமண வாழ்வின் விசேஷங்களை இயற்கையாக ஆக்குபவராக சகஜ முயற்சியாளர் ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தை உங்களுடைய நேச்சராக ஆக்கிக்கங்க. அப்படி ஆக்கிறவங்க தான் சகஜ முயற்சியாளர் அப்படின்றார். பிராமண பிறவியே விசேஷமானது தான். பிராமண தர்மமும் கர்மமும் கூட விசேஷமானது அப்படின்றார். ஏனெனில் பிராமணர்கள் செயலில் பிரம்மாவை பின்பற்றக்கூடியவர்கள். ஆகவே பிராமணர்களின் இயல்பை பார்த்துக்கிட்டா விசேஷம்தான். சாதாரண மாயின் இயல்பு தன்மைகள் பிராமணர்களின் இயல்பு ஆகாது. நான் விசேஷ ஆத்மா என்பதை மட்டும் நினைவில் வைத்தாலே இந்த இயல்பு இயற்கையாகும்போது தந்தைக்கு நிகரான நிலையை சுலபமாக அனுபவம் செய்வீங்க. நினைவின் சொரூபமே சக்தி வாய்ந்த சொரூபமாக ஆக்கும். எனவே இதுதான் எளிமையான முயற்சி அப்படின்றார். ஸ்லோகன்: தூய்மை மற்றும் அமைதியின் ஒளியை நாலாபுறமும் பரவ செய்பவர்களே கலங்கரை விளக்கம் ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.